இது கோகுலம்ங்கிற கிராமம். இந்த கிராமத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்துக்கு தெய்வம் கூட ஈடு கொடுக்காது. ஒரு காலத்தில் அக்னிஹோத்திரனுங்கிற முனிவர் சிவனோட அனுகிரகத்துக்காக தவம் பண்ணாரு. அந்த தவத்தோட ஒரு பகுதியா நாடு முழுக்க சுத்தி வந்து தென் பாரத தேசத்துல இருக்கிற அரக்குலோயாங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. அதே சமயத்துல அரக்குலோயாவுக்கு அடிவாரத்துல இருக்கிற கோகுலம்ங்கிற கிராமத்துல வெள்ளம் வந்துச்சு. கோகுல கிராம மக்கள் வெள்ளத்தினால சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எத்தனையோ ராத்திரிகளை கழிச்சாங்க. வேட்டைக்கு போனாலும் எந்த உயிரினமும் தென்படல. அவங்க தினமும் காட்டிலிருந்து ஏமாந்து போய் தான் திரும்பி வந்தாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க முன்னோக்கி போய் அக்னிஹோத்திரனோட ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அதே சமயத்துல அக்னிஹோத்திரன் தவம் பண்றதுக்காக போனாரு. அவரோட ஆசிரமத்துல இருக்கிற மான்களையும் முயல்களையும் வேட்டையாடி அந்த வேட்டைக்காரர்கள் அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. தவத்திலிருந்து கண்முழிச்ச அக்னிஹோத்திரன் நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஆசையா வளர்த்த உயிரினங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு கொடூரமா வேட்டையாடி இருக்காங்கன்ற கோபத்துல கோகுல கிராம மக்களுக்கு சாபத்தை கொடுத்தாரு. நீங்க செய்யாத தவறுக்கு கூட நீங்க தண்டனை அனுபவிப்பீங்க. எப்பவுமே நீங்களும் உங்க வாரிசுகளும் கஷ்டத்துல மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை சுத்தி துஷ்டகர்ணனுங்கிற ராட்சசன் சுத்துவான். இந்த சாபத்திலிருந்து உங்களை அந்த கடவுள் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடவுளை கூட இந்த சாபம் விடாது அப்படின்னு சபிச்சாரு. பயத்துல அந்த ஊர் மக்கள் நாராயணனை ஜெபிச்சாங்க. 3 லோகத்தையும் ஆளும் பரமசிவனை பஸ்மாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினவரு ஆபத்து வந்த தன் மக்களை காப்பாற்ற மாட்டாரா? நாராயணன் இங்க இயற்கை கடவுளா அவதரிச்சு வருடம் முழுக்க அந்த கோகுலம் கிராம மக்களை காப்பாத்தி வருடத்தோட கடைசியில வர அமாவாசைக்கு துஷ்டகர்ணனை கொன்னு தன்னோட அவதாரத்தை முடிச்சாரு. நாராயணன் அவதாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவதாரம் எடுக்கிற வரைக்கும் அந்த கிராம மக்கள் ராத்திரியில யாரும் வெளியே வர மாட்டாங்க. ராட்சச தீட்டு அந்த கிராமத்துல இருக்குன்னு நம்புறாங்க. வருஷத்துல முதல் பௌர்ணமிக்கு அந்த கிராமத்து பெரியவருக்கு நாராயணன் கனவுல வந்து தான் புது அவதாரம் எடுக்க போறேன்னு எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த கிராம மக்கள் எல்லாரும் நாராயணனை இயற்கை தெய்வமா பூஜை பண்ணாங்க. இது அந்த கிராமத்தோட கதை. ஃபாதர் ஐயா ஊர்லேருந்து வந்துட்டாரா? நேற்று ராத்திரியே வந்துட்டாரு. ஃபாதர் ஐயா, ஃபாதர் ஐயா, ஃபாதர் ஐயா, சலாம். ஃபாதர் கதவை திறக்க மாட்டுறாரு. கதவை திறக்கலையா? எப்பயும் போல வாக்கிங் போனோம். காலை 5 மணிக்கே என்னை வந்துட சொன்னாரு. ஒரு வாட்டி பின்னாடி பக்கம் கதவு திறந்து பார்க்கலாம் வா. நீ எங்கே இரு. கோபால், என்னடா என்னடா யார் கொலை பண்ணது? நீ இங்கே இரு, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்.